நாங்கள் ஏற்கனவே இந்த கட்சி தொடங்குறதுக்கு முன்பு நாங்கள் நாம் தமிழர் கட்சி நடிகர் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியில் நாங்கள் பயணிச்சிருக்கோம். நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி பெரிய அளவில் வாக்கு அரசியலில் 36 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தாலும் அதன் தலைமையில் இருக்கிற நடிகர் சீமான் அவர்கள் ஒரு தலைவருக்கான எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் தொடர்ந்து தமிழ் தேசிய கருத்துக்களுக்கு முரணான கருத்துக்களை பேசியும் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் சினிமா திரைப்பட இயக்குனராக இருந்தவர். தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்களை 50 ஆண்டுகளுக்கு மேலாக முனைமொழிங்கா மாவீரன், தமிழ்நாடு விடுதலை படையை உருவாக்கிய தலைவன், தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சியை தமிழகத்தில் விதைத்தவன் மாவீரன் தமிழரசன் அவர்களுடைய வழியிலே எங்களுடைய புரட்சி தமிழர் கட்சி இன்று தமிழகத்திலே அரசியல் களத்திலே உங்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த புரட்சி தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டில் குடி அரசியல் ஒற்றுமைக்கான அரசியலை, தமிழ்நாட்டில் இருக்கிற பாரம்பரிய குடிகளுடைய ஒற்றுமையை வலியுறுத்தியும் அந்த குடிகளுடைய ஒற்றுமையின் ஊடாக ஒரு தமிழ் தேச அரசை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடுமே இந்த கட்சி தொடங்கப்பட்டிருக்குது. இன்றைக்கி குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகள் தொடர்ந்து தமிழக மக்களுக்கு லஞ்ச லாவண்ய ஊழல் அரசை நடத்தி கொண்டு மக்களை சுரண்டி தமிழகத்தின் வளங்களை இழந்து மத்திய அரசுக்கு ஒரு அடிமை அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. தமிழகத்தின் உரிமைகள் அனைத்தையுமே பறிபோய்விட்ட நிலையில் இருப்பதை காப்பவும் இழந்ததை மீட்கவும் இன்று புரட்சி தமிழர் கட்சி நண்பர் JP ராஜன் அவர்கள் தலைமையில் தமிழகத்தில் மலர்ந்திருக்கின்றது. இந்த கட்சியிலே நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரிந்து வந்திருக்கின்ற மாநில மாவட்ட நிர்வாகிகள், ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் தமிழ் தேசிய குழுக்களாக செயல்பட்ட பல்வேறு அமைப்புகள், இயக்கங்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்து தான் இந்த புரட்சி தமிழர் கட்சியை நாங்கள் கட்டமைச்சிருக்கோம். அந்த கட்சியோட முதல் அறிமுக விழா மாநாடு வருகிற அக்டோபர் 27 மாமன்னர்கள் மருதுபாண்டியர்களுடைய நினைவு நாளில் தலைநகர் சென்னையில் சுமார் 1 லட்சம் தமிழ் தேசிய உணர்வாளர்களை ஒருங்கிணைத்து முறையாக அந்த கட்சியோட அறிவிப்பும் முதல் கட்ட மாநில மாநாடுமாக நடத்த இருக்கின்றோம். அதற்கு உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் நண்பர்கள், தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் தொடர்ந்து எங்களை போன்ற எளிய பிள்ளைகளை கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று எங்களுடைய புரட்சி தமிழர் கட்சியை வெற்றி பெறவும் புரட்சி தமிழ் தேசிய கருத்துக்கள் தமிழகத்திலே ஆட்சி அதிகாரத்தை நோக்கி செல்லவும் வழிவகை செய்ய வேண்டும் என்ற மீண்டும் மீண்டும் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு உங்களை சந்திக்கிறோம். ஐயா எடப்பாடியாருக்கு சொல்கிறீங்க, நல்லது தானே, ஒரு புரட்சி தமிழராக இருக்கட்டுமே, ஒன்றும் தப்பு இல்லையே. இல்லைங்க ஐயா, நாங்கள் வருங்காலங்களில் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி சார்ந்து இயங்குவோம். அப்போ அதுக்கான சூழல் அமையும் போது நாங்கள் அதை முடிவெடுப்போம். இல்லை நாங்கள் புரட்சி தமிழர் கட்சின்றது தேர்தல் ஆணையத்தில் முறையாக பதிவு செய்யப்பட்டு எங்களுடைய கரும்பு விவசாய சின்னத்தை மீட்டு இந்த கட்சியை நடத்துறதுக்கு தான் நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். அதை நோக்கி தான் பயணிக்கிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் போன்றவர்கள்லாம் எங்களுக்கு ஒரு கூட்டணி வாய்ப்புகள்லாம் அமையுது. எங்களுடைய தமிழ் தேசிய கருத்துக்களை ஒட்டி அவர் அதுக்கான வேலை திட்டத்தோடு இணையறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னா நாங்கள் அதெல்லாம் செய்வோம். ஒன்றும் தப்பு இல்லை. கரெக்டு தாங்க ஐயா. 50 ஆண்டு கூட்டணி போவோம் கேளுங்க. நான் ஓகே நீங்கள் சொல்கிறது ஓகே. 50 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் ஆண்டு இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு சீரான வளர்ச்சி இல்லை, மக்களுக்கான எந்த ஒரு சுரண்டப்பட்டிருக்காங்கன்றதை நாங்கள் சொல்கிறோம். உண்மைதான். அது பல்வேறு தேசிய பிரச்சனைகள்லையும் சரி, மாநில ஜீவாதார பிரச்சனைகள்லையும் சரி இருந்த அரசுகள், அதே திமுக அதிமுக உள்ளிட்ட 2 கட்சிகளுமே இந்த மக்களுக்கும் தமிழகத்துக்கும் துரோகம் இழைத்திருக்கின்றன. அதனால் நாங்கள் கொள்கை அடிப்படையில் எங்கள் கட்சி நடக்கும். கூட்டணின்ற கூட்டணி தர்மத்தை ஏற்று வருங்காலங்களில் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் எடப்பாடியார் போன்ற ஒரு பச்சை தமிழர் தலைமையிலான எங்கள் தமிழ் தேசிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நிர்பந்தங்களின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டு எங்களை அழைக்கும் போது நாங்கள் இணைஞ்சு பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்கும். இல்லை, வாக்கு அரசியலில் வந்த பிறகு அதுக்கான அரசியலை நாங்கள் பண்ணி தான் ஆகணும்.